அங்கேயே அழுதுனேன். அங்கேயே அழுதுட்டேன். ரூம்லயே அழுதுட்டேன். அதுக்கப்புறம் டெத்துக்கு போறேன். டெத்துக்கு போயிட்டு மாலை போட்டுட்டு அவர் ஃபேஸ பார்க்குறேன். எனக்கு ஒரு மாரி இருக்கு. அழுகை வரல. ஒரு மாரி இருக்கு. நம்ம பேசினோமே 2 நாளைக்கு முன்னாடி அவர் இறக்கறதுக்கு ஒரு 2 நாள், 3 நாள் முன்னாடி ஒரு ஈவென்ட்க்காக நான் பேசியிருந்தேன். ஓகே. இந்த மாரி வந்து நீங்க மொபைல்லயே ஒரு வீடியோ பைட் மாரி குடுங்கண்ணே. அது என்னவோ நம்ம பேசிக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சித்தி பண்ணலாம் சித்தி அப்படின்னாப்ல. எவ்வளோ நீ பார்த்துட்டு சொல்லு சித்தி அப்படின்னு. சரி ஓகேண்ணே ஃபைன்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இப்பதானே பேசணும் இவர்ட்ட. இவர் எப்படி எப்படி இறந்தாரு? அவர் இறந்தாருன்றதே எனக்கு தெரியல. நான் இப்ப நல்லா புரியுது. பேசினிருந்தோமே, எப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாரி ஆயிடுச்சு எனக்கு. சரி அதுக்கப்புறம் ஓகே. அவர அவர பார்த்துட்டு வெளிய போறேன். நானும் என் ஃப்ரெண்டும் வெளிய போறோம். அவன வண்டிய ஓரமா நிறுத்த சொல்லிட்டு நானு அழ ஆரம்பிச்சுட்டேன். புரியுது. வண்டிய ஓரமா நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு, நான் ஒரு இடத்துல போய் அழ ஆரம்பிச்சுட்டேன் பயங்கரமா. ஓகே.